ஜன நடமாட்டம் அதிகமில்லாத ஒரு சாலை. அதுல காந்திஜி ஒரு நாள் வேகமா நடந்து போயிட்டு இருக்கிறார். குஜராத் வித்யாபீடத்தின் நிர்வாக சபை கூட்டம் நடக்க போகுது. அதுல காந்திஜியும் கலந்துக்க வேண்டியவர். அவரை அழைச்சிக்கிட்டு வர வண்டி உரிய நேரத்தில் போய் சேரல. வண்டி வரலன்னு தெரிஞ்சதும் காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து கால்நடையாவே புறப்பட்டுட்டார். ஆசிரமத்துக்கும் வித்யாபீடத்துக்கும் அதிக தூரம். சாலையில ஜன நடமாட்டம் இல்லை. அதனால வண்டி கிடைக்கிறதுக்கும் வழி இல்லை. அதனால நடந்தே புறப்பட்டுட்டார். கொஞ்ச தூரம் போயிருப்பார். அப்போ ஒருத்தர் கதர் உட போட்டிருந்தவர் சைக்கிளில் போயிட்டு இருந்தார். அவர்கிட்ட காந்திஜி, நான் வித்யாபீடத்துக்கு போகணும், கொஞ்சம் சைக்கிளை தர்றீங்களான்னாராம். அவர் உடனே சைக்கிளை கொடுத்தார். காந்தியடிகள் எப்போவோ தென்னாப்பிரிக்காவில் இருந்த காலத்தில் சைக்கிள் ஓட்டி பழக்கம். இந்தியாவில் அதுக்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டதில்லை. இப்போ அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. சைக்கிளில் ஏறி குறித்த நேரத்துக்கு அந்த கூட்டத்துக்கு வந்து சேர்ந்தார். முழ துண்டு அணிந்து கொண்டு திறந்த உடம்போடு சைக்கிளில் ஏறி காலம் தவறாமல் சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்த காந்தியடிகளை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். காலம் தவறாமைங்கிறது ஒரு சிறந்த பண்பு. அது எல்லாருக்கும் சுலபமாக வந்துவிடாது. என்னப்பா நேற்றுக்கு சொன்னனே அந்த காரியம் என்னாச்சுன்னா, அதுக்குள்ளே ஏப்பா அவசரப்படுறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நம்மள அதிகம். அமெரிக்க ஜனாதிபதி வாஷிங்டனுடைய செயலாளர் ஒருத்தர் ஒரு நாள் காலதாமதமாக வந்தாராம். ஏன் லேட்டுன்னு கேட்டிருக்கார். என்னுடைய கை கடிகாரம் ரொம்ப மெதுவாக ஓடி இருக்குது, அதுதான் காரணம்னாராம். இதுக்கு பரிகாரம் என்னன்னா, ஒன்று நீங்கள் உங்கள் கை கடிகாரத்தை மாற்றணும், அல்லது நான் என்னுடைய செயலாளரை மாற்றணும் அப்படின்னாராம் வாஷிங்டன். கான் அப்துல் கஃபார் கான் என்ன சொல்றாரு தெரியுமா? வார்தாவில் நான் தங்கியிருந்தப்போ காந்திஜி குறித்த நேரத்தில் அலுவல்களை செஞ்சு முடிச்சது என்னை ரொம்பவும் கவர்ந்தது. சாப்பிட்றது, நடக்கிறது, பிரார்த்தனை பண்ணுறது, தூங்குறது, இது எல்லாமே அவர் குறித்த நேரத்தில் செஞ்சு முடிச்சிருவார் அப்படிங்கிறார். நான் எங்கே போனாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு 1/4 மணி நேரம் முன்னாடியே போயிடுறது வழக்கம். அந்த பழக்கம் தான் என்ன மனுஷனாக்கி இருக்கு அப்படிங்கிறார் நெல்சன். 3 மணி நேரம் முன்கூட்டியே போனாலும் போகலாம், 1 நிமிஷம் கூட பின்தங்கி விடக்கூடாதுங்கிறார் ஷேக்ஸ்பியர். இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்ச சமயத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? இன்னைக்கு ராத்திரி நமக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது, நாளையிலிருந்து நாம செய்யற தவறுகளுக்கு ஆங்கிலேயர்கள் மேல பழி போட முடியாது அப்படின்னார். எல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்பெல்லாம் காலம் சம்பந்தமா யாரு கவலைப்படுறாங்க? ஒருத்தர் அப்படிதான் அவசரமா ஆபீஸுக்கு புறப்பட்டார். ஆபீஸுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் சாப்பாடு போடு அப்படின்னாராம். இன்னைக்கு சமையல் கொஞ்சம் லேட் ஆகும், இப்ப பழைய சோறு தான் இருக்கு, அதனால நீங்க பக்கத்துல உள்ள ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டுங்களேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. இவர் கொஞ்சம் யோசனை பண்ணினார். அப்புறம் சொன்னார், சரி ஒன்னு செய்யறேன், முதல்ல பழைய சோறு சாப்பிடுறேன், அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டு திரும்பி வர்றேன், அதுக்குள்ள உன்னுடைய சமையல் முடிஞ்சிருக்கும், அதை சாப்பிட்டுட்டு ஆபீஸுக்கு புறப்படுறேன் அப்படின்னாராம். இவரெல்லாம் எந்த காலத்துல ஆபீஸுக்கு வந்து சேர்றது?